அகிலத்திலேயே ஆன்மீகம் தழைத்தது பாரத மண்ணில் மட்டுமே. அதிலும் குறிப்பாக செந்தமிழ் நாட்டில் ஆதாரமே வானளாவிய கோபுரங்கள். கோபுரங்கள் என்பது கோயில்களின் மகிமையை குறிப்பிட்டு காட்டுவதாகும். கோயில்கள் என்பது இறையருளின் பெருமையை பறைசாற்றுவதாகும். இறையருள் என்பது இனிதானது, இகபரம் சுகம் தருவது, இதயத்தில் புதிய உதயத்தை தோற்றுவிப்பது. இறையருளின் வடிவங்கள் பல, வரமருளும் தன்மை ஒன்றே. இந்த வகையில் அண்டி வந்தோர்க்கு அருள்பாலிப்பது அகிலமெல்லாம் போற்றும் ஒரு ஒப்பற்ற உன்னத உள்ளத்தில் உறைந்த தெய்வீக திருத்தலம். அத்திருத்தலமே பிள்ளையார்பட்டி. தமிழ்நாட்டில் நகரத்தார் சமூகத்தின் நடுநாயகமாக திகழும் திருவூர் காரைக்குடி. காரைக்குடியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருத்தலமே பிள்ளையார்பட்டி. 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மை சிறப்பு வாய்ந்த ஊராக கருதப்படுகிறது பிள்ளையார்பட்டி. தெய்வீக மனம் கமழும் இத்திருக்கோயிலின் ராஜகோபுரம் கிழக்கு வாயிலில் அமைந்துள்ளது. 7 நிலைகளுடன் எழிலுடன் எழுந்தருளியிருக்கிறது ராஜகோபுரம். கற்பக விநாயகரின் சன்னதி முன்புறம் வடக்கு கோபுரம் 3 நிலைகளுடன் முதன்மை நாயகனின் பெருமையை பாரு குறைக்கும் வண்ணம் பாங்காகவும் பக்தி பெருக்குடனும் பேரருளை சுரக்கும் விதத்திலும் திருக்காட்சி பொழிகின்றது. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. आनन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानां एकदन्तमुपास्महे. एकदन्तमुपास्महे. பேரருள் பெற்றுத்தரும் பிள்ளையார்பட்டி திருக்கோயிலில் அமைந்துள்ள சிற்பங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டின் சிற்பக்கலை வல்லுநர்களின் திறமைக்கு ஆதாரமாக, ஆகம விதிகளின் நுணுக்கங்களுக்கு சாட்சியாகவும் காட்சி தருகின்றன. திருக்கோயிலின் பல பகுதிகளில் தேவகோட்ட சிற்பங்கள், அர்த்த மண்டப சிற்பங்கள், மகாமண்டப சிற்பங்கள், முகமண்டப சிற்பங்கள், மேல் சுற்று பிரகார சிற்பங்கள், பரிவார சிற்பங்கள், அலங்கார மண்டப சிற்பங்கள், விமான சிற்பங்கள், கோபுர சிற்பங்கள் போன்றவைகள் புறத்தில் காணப்பட்டாலும் அகத்தில் ஆனந்தத்தை விளைவிக்கின்றன. அலங்கார மண்டபத்தின் மேல் விதானத்தில் பல நூறாண்டுகளுக்கு முன் வரையப்பெற்ற சில புராண ஓவியங்கள் இன்றளவிலும் வண்ணம் குன்றாது, நிறம் மாறாதிருப்பது கற்பக விநாயகரின் கருணையே ஆகும். அலங்கார மண்டபச் சுவரில் அற்புதமான விநாயகர் ஓவியம், அருள் சுரக்கும் திருக்கண்கள். பக்தர்கள் எங்கு நின்று பார்த்தாலும் பக்தர்களையே பார்த்து கொண்டிருப்பது போன்ற பாவம். பிள்ளையார்பட்டி திருக்கோயில் பழம்பெரும் கோயில்தான் என்பதை மெய்ப்பிக்கின்றது அங்கு நடைபெற்று வருகின்ற மர வழிபாடு.
இந்த அரச மரத்தடி நாகலிங்கத்தை வழிபட்டால் பல்லாண்டுகளாக தடைபட்டு வந்த திருமணம் நடக்கிறது, பிள்ளைப்பேறு கிடைக்கிறது. அம்மரக்கிளைகளில் கட்டப்பட்டுள்ள மஞ்சள் கயிறுகளும் அதில் அசைந்தாடும் தொட்டில்களுமே இதற்கு சாட்சியாக விளங்குகிறது என்று கூறுகின்றனர். இங்குள்ள ஸ்தல விருட்சம் மருதமரம். மருதீஸ்வரர் என்ற சிவபெருமானின் திருப்பெயரோடு மருதமரத்தை ஒப்பிட்டு பார்த்தால் உள்ளம் குளிர்கின்றது. பட்டுப்போன மருதமரத்தை இன்றும் பாதுகாத்து வழிபட்டு வருவது சிறப்புக்குரியது. ஒரு காராம்பசு இறைவன் மேல், அதாவது இலிங்கத்தின் மேல் தானாகவே பால் பொழிந்து அபிஷேகம் செய்து வழிபடும் கற்சிற்பம் வேறு எங்கும் காண கிடைக்காதது. இதனை குபேரன் வழிபட்டதாக சொல்கின்றனர். திருமணப்பேறு நல்கும் காத்யாயினி அம்மனின் சிற்பம் இங்கு உள்ளது. செவ்வாய் தோஷம் முதலிய பல்வேறு தடைகளால் தள்ளிப்போகும் திருமணப்பேறு இந்த காத்யாயினி அம்மனை தரிசிப்பதால் பலன் கிடைக்கிறது என்பது பெரியோர்கள் வாக்கு. திருவீசர், மருதீசர் என்னும் திருப்பெயர்களில் 2 சிவலிங்கங்களும், சிவகாமி அம்மன், வாடாமலர்மங்கை என்னும் திருப்பெயர்களில் 2 அம்மன்களும் இங்கே அருளாட்சி புரிகின்றனர். மருதீசரின் லிங்கம் அமைந்துள்ள உயரத்திற்கு இணையாக உயிரும் உயர வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவத்தின் அடிப்படையில் உயிரை குறிக்கும் நந்தியை, அதாவது பசுவை, உயர்வான மேடையில் அமைத்துள்ளனர். இது ஒவ்வொரு ஆன்மாவும் உயர வேண்டும் என்னும் உயரிய தத்துவத்தினை வெளிப்படுத்துகின்றது. சைவ சித்தாந்தம் கூறும் பதி, பசு, பாசம் என்னும் 30 கொள்கைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் நகரத்தார்கள். எனவே பதியான மருதீசரை உயர்ந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக பள்ளமான பிரகார திருச்சுற்றினை அமைத்துள்ளனர். இந்த பள்ள பக்தி பிரகார அமைப்பு முறை நகரத்தார்களின் தனி முத்திரையாகும். ஞான தட்சிணாமூர்த்தி வழிபாடு இங்கே பெரிதாக கொண்டாடப் பெறுகின்றது. பிற கோயில்களில் அமைந்துள்ள அழகு பொருந்திய தட்சிணாமூர்த்தி தேவக்கோட்டம் இங்கு சிம்மாசனத்தில் உயர்த்தப் பெற்றுள்ளது. 6 சிங்கங்கள் தட்சிணாமூர்த்தி தேவக்கோட்டத்தை தாங்கி நிற்கும் காட்சி காணக்கான இனியதான திருக்காட்சி. பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருக்கோயில் ஒரு குடைவரை கோயிலாகும். குன்றை குடைந்து ஒரு கோயிலையும், கற்பக விநாயகர் சிற்பத்தையும், திருவீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர் முற்கால பாண்டியர்கள். 1600 ஆண்டுகளுக்கு முன் இக்கோயில் குடைவரை திருக்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது. கிபி 400 முதல் கிபி 1238 வரையான 14 கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் காணப்படுகின்றன. கிபி 1284 முதல் இக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமை ஆயிற்று. இதற்கான கல்வெட்டுச் சான்று திருவீசர் கருவறை திருவாயிலுக்கு வலது பக்கச் சுவரில் உள்ளது. கற்பக மரம் போல கேட்ட வரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரணப் பெயராக அமைந்தது. தேசி விநாயக பிள்ளையார் என்ற பெயரே கல்வெட்டுக்களில் காணப்படுகின்றது. உலகில் 2 கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் 2 மட்டுமே. ஒன்று பிள்ளையார்பட்டியிலும் மற்றொன்று
ஆப்கானிஸ்தானத்திலும் காணப்படுகின்றன. ஆப்கானிஸ்தானத்தில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் அதிகமான பிற்கால அணிகளுடன் காணப்படுகின்றது. மற்ற கோயில்களில் உள்ள விநாயகர் சிற்பங்களில் 4 கைகள் இருப்பதை காணலாம். தும்பிக்கையையும் சேர்த்து ஐங்கரன் என்றே குறிப்பிடுவது உண்டு. இறைவனது தெய்வீக ஆற்றலை மிகுவித்து காட்டுவதற்காகவே பிற்காலத்தில் கைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி சிலை வடித்துள்ளனர். கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தையும் கல்வெட்டில் செதுக்கியுள்ளார். எக்காட்டூர் கோன் பெருபரணன் என்ற அவரது கையெழுத்து கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 5ஆம் நூற்றாண்டு வரை புழக்கத்திலிருந்த தமிழி வரிவடிவ எழுத்தில் உள்ளது. கற்பக விநாயகர் தனது வலது கையில் மோதகத்தை வைத்திருக்கவில்லை. யோக நிலையில் உலக நன்மைக்காக கையில் லிங்கத்தை வைத்து ஞானத் தவம் புரியும் திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார். அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்ட வரங்களெல்லாம் எளிதில் கிடைக்கின்றன. விநாயகரின் தும்பிக்கை வலப்புறமாக வளைந்திருப்பதும் ஒரு தனிச்சிறப்பாகும். வலம்புரி சங்கு போல வலம்புரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது. அதிலும் வடக்கு திசையை நோக்கி இருக்கும் வலம்புரி விநாயகர் இவர் மட்டுமே. எனவே வலம்புரி விநாயகரை வணங்குபவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிட்டும். பிள்ளையார் பட்டியில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக பெரியது, அரியது, ஆனந்தமானது, அற்புதமானது விநாயகர் சதுர்த்தி திருவிழாவேயாகும்.
பிள்ளையார்பட்டி கோயிலைச் சார்ந்த உபகோயில்களும் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளன. கொங்கு நாச்சியம்மன் கோவில். இதன் உற்சவ விக்கிரகம் பிள்ளையார்பட்டியில் உள்ளது. இங்கு 10 நாட்கள் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடந்தேறும். காடப்பிள்ளை ஐயனார் கோவில். இது ஒரு கிராம தேவதை. சிராவயல் முத்துக்கருப்ப விநாயகர் கோயில். பிள்ளையார்பட்டியில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களிலும் மருதங்குடியைச் சார்ந்தவர்களும் பிள்ளையார்பட்டியைச் சார்ந்தவர்களும் மிக ஒற்றுமையாக சுவாமியை தன் தோளிலே தூக்கி வருவது வழி வழியாக வழக்கமாக இருந்து வருகின்றது. திருப்பத்தூர் சாலையிலே கோவில் கட்டி செட்டி நாட்டு சனங்க எல்லாம் ஒன்ன பார்க்க மேளங்கொட்டி காரைக்குடி
பார்க்க மேளங்கொட்டி பிள்ளையாறு பட்டி வாழும் எங்க குலாதரையா வந்திருக்கும் பிள்ளைகளை வாழ வைக்க வேணுமையா காரைக்குடி திருப்பத்தூர் சாலையில கோவில் கட்டி செட்டி நாட்டு சனங்க எல்லாம் ஒன்ன பார்க்க மேளங்கொட்டி